மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள் சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள். ஜெபத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் விசுவாசமாக அது கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசமாக இருந்து நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்வார்? உங்களுக்கு ஜெயமாய் நிச்சயமாய் அதை தருவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசமாய் ஜெபிக்கணும். இப்பொழுதும் இப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசமாய் ஜெபத்தில் விசுவாசமாய் கேளுங்கள். நம்ம விசுவாசமாக நம்ம எதை கேட்கணும்? ஜெபத்தில் எப்படி கேட்கணும்? நம்ம கேட்குற காரியம் கர்த்தருக்கு சித்தமானவையா? ஒரு குழந்தை தகப்பன் இடத்துல போய் கேட்கும்போது கத்தியை கேட்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கத்தி கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அப்போ என்ன தேவையோ அதை தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை தகப்பன் இடத்துல போய் தாயின் இடத்துல போய் என்ன கேட்குது? விசுவாசமாய் அதை கேட்குறத பார்க்குறோம். நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை இந்த மாதத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் செய்வார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நமக்கு தெரிந்த சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். நூற்றுக்கு அதிபதியும் நமக்கு தெரியும். இந்த நூற்றுக்கு அதிபதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனத்தை நம்ம வாசிப்போம்னா அதில் இருக்கு இந்த சம்பவம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்துல பிரேயர் பண்றான். விசுவாசமா ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறான். என்னன்னா, ஆண்டவரே, என் வேலைக்காரன் முடியாமல் இருக்கான். தனக்காக வரல, தான் தேவைக்காக வரல. அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். எதற்காக வருகிறாருன்னா, என் வேலைக்காரனுக்காக விசுவாசமாக கர்த்தரிடத்துல வந்து இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஜெபம் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். ஆமென். அதற்கு அந்த 8வது வசனத்தை வாசிப்போம். என நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக இப்போ 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இப்போ அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என் வேலைக்காரன் வீட்டில் முடியாமல் இருக்கிறான், என்னுடைய நண்பர்கள் முடியாமல் இருக்கிறாங்க, என் சகோதரர் முடியாமல் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு நம்ம இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதி பண்ண ஜெபத்துக்கு அந்த இடத்துல பதில் கொடுக்கிறார். என்ன? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்கிறார். ஆனாலும் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்தோம்னா 8வது வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இதுதான் ஜெபத்தில் உண்டான ஒரு விசுவாசம். இப்போ இயேசு கிட்ட போய் ஜெபம் பண்ணுறார். வேலைக்காரன் சொஸ்தமாக்கப்படணும் சொல்லி ஜெபம் பண்ணுறார். இப்போ வந்து சொஸ்தமாக்கப்படுறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஜெபிச்சாச்சு, ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாச்சு, முடிஞ்சிருச்சு காரியம். ஆண்டவர் சொஸ்தமாக்குறேன்னு சொன்னார். அவர் வாக்கு மாறாதவர். ஆனாலும் இப்போ நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல சொல்கிறார், நீர் வர வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சொஸ்தமாக்குவான். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்ப்போன்னா, ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் சொல்லலை, பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணலைன்னா, உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன, அந்த பாஸ்டர் வீட்டுக்கே வரல, வீட்டுக்கே வந்து ஜெபம் பண்ண மாட்டுறாரு, உடம்பு சரியாததுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணல, வீட்டுக்கு வந்து பார்க்கலன்னு வாங்க. ஆனாலும் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நம்ம யாராவது பாஸ்டரை பற்றி சொல்லுவோமா? பாஸ்டர், நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ண வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், இங்கேயே நாங்கள் அது விசுவாசமாக போயிடுவோம் நம்ம சொல்லுவோமா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? ஜெனிஃபர் சொல்லுவியா? அது எப்படி வராமல் இருப்பேன்? பாஸ்டர் வரணுமா வேண்டாமா? எங்கள் வீட்டுக்கு வரணுமா? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்கும்.
ஆனால் அந்த விசுவாசத்தில் நம்ம வளரணும். அந்த 100க்கு அதிபதியோடைய விசுவாசம், நீர் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், எனக்கு சுகம் கிடைக்கும், என் வேலைக்காரனுக்கு சுகம், நீ பாத்திரம் இல்லை, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அவ்வளோ பெரிய பாத்திரம் கிடையாது, இது ஒரு வார்த்தை சொல்லுன்ற விசுவாசம். இந்த விசுவாசம் உடனே வந்துடாது. அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், இயேசுவ மேலே. இயேசுவை நம்பணும், இயேசுவை நேசிக்கணும். இயேசுவனோட நம்ம அவர் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம அறிஞ்ச பிறகு தான் அவர் மேலே ஒரு விசுவாசம் நமக்கு வரும். இன்னொருத்தர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அதனுடைய 41வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அதனுடைய 41வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்பவன் பேருள்ளவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இன்னொருத்தர் இந்த இடத்துல ஜெபிக்கிறார் ஆண்டவர் இடத்துல. என்ன, தன் 12 வயசு பிள்ளை மரண அவஸ்தை படுறா, ஐசியூவில் இருக்கிறா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரியுமா பிரியாதா, என்ன சூழ்நிலைன்னே தெரியல. இப்போ இந்த யவீரு என்ன பண்ணுறாரு, விசுவாசமாக ஆண்டவரிடத்துல வந்து ஜெபிக்கிறார். என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறார், தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவே, நீர் என் வீட்டிற்கு வரும், என் மகன் என்ன செய்கிறா, செத்து போகிற நிலைமையில் இருக்கிறா. இப்போ அவங்க கிட்ட விசுவாசமாக வந்து இயேசுவின் இடத்துல அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். பாருங்கள், டிராஃபிக் ஆயிடுச்சு, திரளான ஜனங்கள். இயேசு மும்புறமாக போகிறார், அவசரமாக போகிறார். எங்கே, அந்த பிள்ளையோட வீட்டுக்கு. ஏன்னா பிள்ளை ஐசியூவில் இருக்குது. அவர் விசுவாசித்து கேட்கும்போது இயேசு வரார். இப்போ என்ன வசனம் அங்கே போட்டிருக்கு, திரளான ஜனங்கள் என்ன போட்டிருக்கு, அவரை நெருக்கினார்கள். கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு. இப்போ கூட்ட நெரிசல் என்ன ஆயிடுச்சு, டிராஃபிக் ஆயிடுச்சு. இயேசுவை சுற்றி இப்போ டிராஃபிக். இப்போ யவீரினுடைய மனசு எப்படி இருக்கும்? நம்ம இந்த இடத்துல இருந்தால் நம்ம பிள்ளை மறிக்கிற நிலைமையில் ஐசியூவில் இருக்குது. இப்போ இயேசுவை கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடத்துல நம்மளுடைய நிலைமை இருந்தால் என்ன இருக்கும், ஜனத்தை என்ன இருந்திருக்கும் தெரியுமா? நம்ம அந்த ஜனத்தெல்லாம் பிடிச்சி திட்டியிருப்போம். நாங்கள் எவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்குறோம் தெரியுமா? நீங்கள் வந்து அவரை நெருக்குறீங்க, என் பிள்ளை அங்கே மறிக்கிற மாதிரி இருக்குன்னு சண்டை போட்டிருப்போம். யவீரினுடைய விசுவாசத்தை பாருங்கள், அமைதியாக இருக்கிறது, இன்னும் எதுவும் பேசலை. நம்மளாக இருந்தால் ஒரு வழி பண்ணியிருப்போம். அங்கே என் பிள்ளை மறிச்சுக்கிட்டு இருக்கு, அவரை கூட்டிகிட்டு போகிற, அவரை போய் நெருக்கிட்டு இருக்கிறீங்க, இயேசுக்கு வழியை விடுங்கன்னு இருப்போம். ஆனால் யவீரினுடைய விசுவாசம் அமைதியாக இருக்கிறார். இப்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 43வது வசனத்தை வாசிப்போம். 12 வருஷமாய் செலவழித்தும் ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நின்று போயிற்று. இங்கே ஒரு ஸ்திரீ வரா. இயேசுவே ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டுருக்கிறார், ஒரு பெரிய என்ன சொல் எமர்ஜென்சிக்கு போயிட்டுருக்கிறார் இயேசு. இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குது, ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து என்ன செய்கிறா, அவ்வளோ கூட்ட நெரிசலிலும் இயேசுவை வந்து தொட்டு சுகம் கிடைக்கணும்னு வந்துட்டா. இவளுடைய விசுவாசத்தை இதில் பார்க்குறோம். இப்போது இயேசு அங்கே நின்று என்ன செய்கிறாருன்னா, அப்பொழுது இயேசு 45வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். போதும், என்ன கேட்குறாரு, என்ன செய்யணும், இயேசு என்ன தொட்டுட்ட, சுகம் கிடச்சிருச்சு. இயேசு என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். இயேசுக்கு தெரியாதா யார் தொட்டான்னு சொல்லி? இயேசு போயிருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணல, போகலை, இப்போ நின்றுட்டார். இப்போ யவீரினுடைய மனசை நினச்சி பாருங்கள். பிள்ளை ஐசியூ வார்டில் இருக்குது,
முதல்ல கூட்ட நெரிசல். இப்போ எவருடைய அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இப்போ என் மனைவி சாட்சி சொல்கிறத பார்த்தோம். பிள்ளை விழுந்தோன்னா என் தாய் மனசு பதறிச்சு அழுதுன்னு. விழுந்ததுக்கு குழந்தை ஐசியூ வார்டில் இருக்குது. எவரினுடைய நிலைமையை இப்போ பாருங்கள். இயேசு கூட்ட நெரிசலில் சிக்கிறாரு. முதல்ல டிராஃபிக்கு, ரெண்டாவது இப்போது என்னை தொட்டது யாருன்னு நின்றுட்டார் இயேசு. அவசரமாக போன மனுஷன் இப்போ இயேசு நிற்கிறாரு. எவர் அந்த இடத்துல இருக்கிறார். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மளாக இருந்தால் தொட்டது யாரோ தொட்டுட்டு போட்டோம். முதல்ல வாரும் ஐயா பாட்டு வேற பாடுவோம். நம்ம வாரும் ஐயா போதுகிற இயேசுன்னு பாடுறோம். இது வாரும் ஐயா தொட்டது அப்புறம் பார்த்துக்கலாம், அது வந்து கூட பார்க்கலாம். இல்லை 12 சீஷர்கள் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஐயா நீர் வாரும் ஐயா. எவரினுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல பாருங்க. ஆமென். அப்பொழுது இயேசு என்ன கேட்குறார்? என்ன தொட்டது யார் என்று கேட்டார். இப்போ அடுத்த ஆன்சர் வருது. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார், என்ன தொட்டது யாரு, தொட்டது யாரு, தொட்டது யாரு. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு யார் என்று தெரியாதுன்னு சொன்ன போது பேதுருவும் வாசிப்போம். ஐயரே ஆமா, எப்படி கேட்கிறீர்கள்? இப்போ பேதுரு அங்கே கேட்குறான், பேசிக்கிட்டு இருக்கிறார் இயேசு. எவர் அந்த இடத்துல விசுவாசமா இயேசு வருவாருன்னு அவர் வேண்டிக் கொண்டாலும் அமைதியாக இருக்கிறார். அதான் விசுவாசம். இப்படி தான் நம்மளுடைய ஜெபமும் இருக்குது. ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் சொல்லி நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அது உடனே நடக்காது. நம்ம என்ன செய்வோம்? ஜோமுன ஆண்டவர் எனக்கு செய்யலப்பா, ஜோமுன கர்த்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, நான் ஜோமுன ஆனாலும் இறந்துட்டாங்க. கர்த்தர் தாமதிக்கலை, அவருக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும்னு. இதில் பேதுரு வேற சொல்கிறான், இவ்வளோ பேர் கூட்டம் இருக்குது, நான் யாரை போய் தொட முடியும்? யார் தொட்டால் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஐ மீன் 46வது வசனத்தை வாசிப்போம். கரெக்டு. எண்ணிலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறத அறிந்திருக்கிறேன். இந்த கான்வர்சேஷன் அங்கே வேணுமா? தொட்டாச்சு, சுகம் கிடைச்சாச்சு, சரி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது, அது யாருன்னு பாருங்கள். யாருன்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ ஓடி வந்து இப்போ சொல்கிறா. என்னென்னு சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவளுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி, நான் உங்களை தொட்டதுனால இந்த சுகம் கிடைச்சது அப்படின்னு அந்த ஸ்திரீ இயேசுவின் இடத்துல சொல்கிறா. இதையெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். 48வது வசனத்தை வாசிப்போம். இப்போ இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. முடிஞ்சிருச்சு. இதை எப்போ சொல்லியிருக்கணும்? இயேசு என்ன சொல்கிறாரு? மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சிருச்சு, நீ சமாதானத்துடனே போ. இது கேட்குறதுக்கு இந்த அவ்வளோதான் விஷயம். இயேசு இவ்வளோ நேரம் நின்று யார் தொட்டா, யார் என்ன செஞ்சா, அந்த கூட்டத்தில் யார், அந்த அவளுடைய கதை எல்லாத்தையும் கேட்டு, இதையெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ மீன் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போ. அவ்வளோதான் விஷயம். இப்போ எவீர் அங்கே நிற்கிறார். எவீரினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சமாதானத்துடனே போன்னு சொல்கிறதுக்காக நீர் நின்று ஒரு கமிட்டி கூட்டி தலைவர்களை வர வச்சு ஒரு கமிட்டி மீட்டிங்கை நடத்தி யார் தொட்டதுன்னு பெரிய பிரச்சனை. எவரினுடைய விசுவாசத்தை பாருங்கள். அப்பவும் எவர் அமைதியாக இருக்கிறான். இப்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். 49. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் இப்போ எவரின் வீட்டிலிருந்து ஆள் வந்தாச்சு. ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் வருத்தப்படுத்த வேண்டாம். போதும். எப்படி அவரோட மனசு இருந்திருக்கும்? இப்போ வீட்டிலேருந்து ஒரு ஆள் வருது, வந்து பிள்ளை மறிச்சிட்டா, இதுக்கு மேலே எதுக்கு நீ இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணுற? எவரினுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒரு தகப்பனுடைய இருதயம், தன் பிள்ளை மறித்து போயிட்டான். நம்மளால என்ன செஞ்சுருப்போம்? நீர் உன்னை வந்து பார்த்தம்பர், இயேசுவே உன்கிட்ட வந்து வேண்டி கொண்டம்பர்,
நீர் அப்போவே வந்திருந்தா என் பிள்ளை பிழைச்சிருக்கமேன்னு சொல்லி இயேசுவை திருப்பி கேட்டுப்போம் நம்ம. ஆனால் இயேசு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. 50வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். எவரினுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? மகன் இறந்து போயிட்டான்ற செய்தி கேள்விப்பட்ட பிறகும் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இதுதான் விசுவாசம். உங்கள் ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? என் வாழ்க்கை மறித்து போயிடுச்சு, என் எதிர்காலம் மறித்து போச்சு, அவ்வளோதான் நான் நினைக்கும் போது கர்த்தர் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. நீ விசுவாசமாக இரு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை நினச்சேன். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எனக்கு சொன்ன மாதிரி போய் இடிக்கு கண்ணை மூடுனா இருட்டாக தான் தெரிஞ்சது. இருட்டானே மனசில் தோணிருச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. கண்ணை திறந்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறது தான் தெரியுது. ஆனால் கான்சியஸாக இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ வராங்க போகிறாங்க, தையல் போடுறாங்க, இது பண்ணுறாங்க, அது மட்டும்தான் தெரியுது. ரத்தமாக வடிகிறது தான் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மறித்து போனா இனியே இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. அங்கே தான் ஆண்டவர் நீ விசுவாசம் உள்ளவனார். ஆண்டவர் வாழ்க்கையை அங்கே தான் நமக்கு கொடுக்குறார். கடைசி நொடியில் கொண்டு வந்து ஆண்டவர் வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறார். விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரியத்தை மாற்றுவார். ஆமாம். இப்போ என்ன செய்கிறாரு என்றால் 51வது வசனத்தை வாசிப்போம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் யாரையும் உள்ள வரவிடலை. இப்போ இயேசு எவரினுடைய மனசுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே பிள்ளை மறிச்சு போயிட்டா, செய்தி வந்தாச்சு. இப்போ என்ன செய்யற? எல்லாரையும் வீட்டுக்கு வெளியில நிற்க வச்சு 52வது வசனத்தை வாசித்தா கண்டு அழாதையுங்கள், அவள் மறித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிற உங்கள் வாழ்க்கையும் மறித்து போகலை. உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவாங்க. அவன் என்னையே ஆண்டவர் ரட்சிக்க முடியும்னா அவன் எத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சிக்க முடியும். மறித்து போல இன்னும் வாழ்க்கை நித்திரையாக இருக்க வாழ்க்கை, அமைதியெல்லாம் இருக்க வாழ்க்கை மீண்டுமாய் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் தோக்குவார். அவன் 53வது வசனத்தை வாசித்தா அறிந்ததினால் நகைத்தார்கள். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்ககிட்ட சிரிப்பாங்க, நம்மளை பார்த்து. வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி சிரிக்கிறவங்க இருக்கிறாங்களா? இனி ஆண்டவர் மறித்து போகலை, உங்கள் வாழ்க்கை நித்திரையாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் வெளியே போக சொல்லி ஆமேன் என்ன செய்கிறான்? அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் அந்த மரித்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். இதுதான் அந்த விசுவாசம் உள்ள எவரினுடைய ஜெபம். அந்த ஜெபத்தை அவர் பண்ணதிலிருந்து இவ்வளோ சம்பவங்களை நம்ம கேட்டோம், பார்த்தோம். ஆனாலும் அந்த எவிரு கொஞ்சம் கூட அந்த விசுவாசத்தில் அவர் குறைந்து போகவே இல்லை. அவர் வரன்னு சொல்லியிருக்கிறார்ல, ஒரு கேள்வி இயேசுவை கேட்கல. இன்றைக்கும் நம்ம பல காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்திருப்போம்னா நிச்சயமாக அதுக்கான பதில் வரும். இயேசு அப்போ வழியில் வந்துக்கிட்டு இருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறதுக்கு இயேசு உங்கள் வீட்டின் அருகில் வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மாதிரி எத்தனை பிரச்சனைகளோ தெரியாது. ஆனால் இயேசு நிச்சயமாய் வந்து மரித்து போயிருக்கிற நம்மளுடைய நிலைமையை கரங்களை குடித்து தூக்கி எடுத்த மாதிரி ஆண்டவர் தூக்கி எடுப்பார். என்னுடைய ரட்சிப்பினுடைய அனுபவமே அதுதான். கடைசியாக எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க, நான் கேட்ட கடைசி வார்த்தை, என் தகப்பனார் என் இடத்துல சொன்ன கடைசி வார்த்தை வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத வார்த்தை. உனக்கு 25 வயசாகுது, இன்னும் நீ வேலைக்கு போகல, சம்பாதிக்கலை, பசங்களோடு சேர்ந்து நீ சுற்றிக்கிட்டு இருக்கிற. நான் உன்னை ஒரு ஊனமுற்றவராக நினச்சி நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்றாரு வீட்டில். நீ வேலைக்கு போய் சம்பாரித்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல, உன்னை நம்பவும் போகிறதில்ல. நீ இந்த வீட்டில் ஒரு ஊனமுற்றவனா நினச்சி நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு. கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி நுனியில் இருக்கிற எந்த தகப்பனார் அப்படி சொல்ல முடியும்? அந்த தகப்பனருடைய இருதயத்திலேருந்து அந்த வார்த்தை வருதுன்னா நீங்கள் தகப்பனாரை எப்படி வேதனைப்படுத்தியிருப்பேன், தாய் எப்படி வேதனைப்படுத்தியிருப்பேன்?
ஒரு தகப்பன் அந்த வார்த்தையை சொல்லணும்னா, அன்றைக்கு மரித்து போன என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் வேலை கிடையாது, கையில் காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஊதாரித்தனமாக சுற்றினவன், எப்போவுமே பசங்களோடு தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மரித்து போன ஒரு வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுகிறார். மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட மாதிரி நான் எங்கே இருந்ததுன்னா ஒரு செவுத்துக்கிட்ட தான் இருப்பேன். ஜெனிஃபர் தெரியும், எங்கள் அப்பா அந்த தெருவில் வந்தாலே அந்த செவுத்து பக்கத்தில் உட்கார மாட்டேன், ஓடிடுவோம். எப்போவுமே அந்த செவுத்தில் தான் உட்காந்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மரித்து போன வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்து பயமில்லாத வாழ்க்கை. அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். முதல்ல அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் ஒரு உயரமான இடத்துல கீழே பிசாசினுடைய கூட்டத்தில் நான் பிடிப்பட்டிருக்கிறேன். நிறைய பேய்ங்க, எல்லாம் கொடூரமான பேய்களுடைய கூட்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போது ஒரு மேடையை ஆண்டவர் காட்டினார் என் தரிசனத்தில். அந்த மேடை மேலே ராஜரீக வஸ்திரம் போட்டு நிறைய பேர் உயரமாக வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக நிற்கிறாங்க. அதில் ஒரே ஒரு கை மட்டும் என்னை நோக்கி வந்தது. அந்த கையை நோக்கி நான் கொடுக்கும்போது அந்த கரம் என்னை தூக்கி மேலே நிறுத்தின உடனே அந்த ஒரு வினாடியில் ஆண்டவர் நான் இதுவரை செய்த பாவத்தை கண்முன்பாக எனக்கு காட்டினார். அந்த கரம் உயிர்ப்பிக்கும். இந்த செத்த இந்த பிள்ளை 12 வயசு பிள்ளையை ஆண்டவர் கரத்தை கொடுத்து தூக்கும்போது அந்த பிள்ளையினுடைய உயிர் ஜீவன் மறுபடியும் வருது. அதே போல் என் வாழ்க்கையில் மரித்து போயிருந்தேன், இப்போ ஆண்டவர் கொடுக்கும்போது என் வாழ்க்கை புது வாழ்க்கை மாறின மாதிரி. என் பாவத்தை ஆண்டவர் கண்ணு முன்னாக காமிச்சார். உடனே என்னுடைய அறைக்குள்ளே போய் பூட்டி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். நான் பாவியான மனுஷன், ஏன் என்னை தேடி வந்தீர்? நீர் இயேசு என்பது எனக்கு தெரியும், என்னை ரட்சிக்கிற நீர் இயேசுன்றது எனக்கு தெரியும். என் வாழ்க்கையை நீங்கள் ஏன் வரீங்க, ஏன் வந்தீங்க, ஏன் வரீங்க, ஏன் என்னை தூக்குறீங்க? எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெரிய பெரிய போதகர்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல நல்ல மனுஷர்கள் அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. இந்த பாவியை ஏன் தெரிந்து கொண்டீர் சொல்லி 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அழுது ஜெபம் பண்ணியிருப்பேன். எங்கள் அம்மா பயந்துட்டாங்க. கதவை சாத்தணும்னு உள்ளே ஏதோ காலையில் அப்பா திட்டிட்டு போயிருக்கிறாரு, இவன் எதனா தற்கொலைக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டானா, ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கதவை தட்டிட்டு போகிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். ஏன் என்ன தெரிந்து கொண்டீர்? எத்தனை பேர் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ எனக்கு வேணும், என்னுடைய வேலையை செய்வதற்கு நீ எனக்கு வேணும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நீங்களும் அவருக்கு வேணும். இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். மரித்து போயிருப்பேன், என்றைக்கோ மேஜர் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போக வேண்டியவன் ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து நீங்கள் நிற்க வச்சு ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த பிள்ளை மரித்து போய் இருக்கிற மாதிரி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மரித்து போன மாதிரி தான் இருக்கும். என் பிள்ளை குடிக்கிறான், என் பிள்ளை வேதனைப்படுத்துகிறான், என் பிள்ளை கஷ்டப்படுத்துகிறான், அதெல்லாம் வேதனைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு நாள் கர்த்தர், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த விசுவாசமாக ஒரு நாள் ஆண்டவர் மரித்து போயிருந்த அந்த பிள்ளையை எழுப்பின மாதிரி உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க முடியும். என்னையே ஆண்டவர் ரட்சிக்க முடியும்னா ஏன் உங்களை பிள்ளைகளை ரட்சிக்க முடியும்? ஆண்டவர் யாரை வேணாலும் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்த காரியம் என்னென்னா, விசுவாசமாக நீங்கள் கொண்டு வருகிறவர்களுக்காக கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்ப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32வது வசனம். இல்லை மத்திய எழுதின அவர்கள் புறப்பட்டு போகையில் அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தி பிரசித்தம் பண்ணினார்கள். 9:32 அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வராங்க. இயேசு இப்ப புறப்பட்டு போறாரு, பிஸியா எங்கே இயேசு இப்ப புறப்பட்டு போறாரு. பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு மனுஷனை இப்ப யார் கொண்டு வரா? அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அந்த பிசாசு பிடிச்சிருக்கிற அந்த ஊமையான மனுஷனுக்கு விசுவாசம் இருக்குமோ இருக்காதோன்னு தெரியல. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
இயேசு புறப்பட்டு போகிறாரு. எப்படியாவது இந்த பிசாசு பிடிச்ச இந்த மனுஷனுக்கு என்ன சுகம் கிடைக்கணும்னு ஒரு விசுவாசம். ஒரு பிரச்சனை வந்தாலே தாங்க முடியாது. அவனுக்கு 2 பிரச்சனை. ஒன்று பிசாசு பிடிச்சிருக்கு, 2வது ஊமையாக இருக்கான். இந்த பிசாசை விரட்டும் போது பிசாசின் இடத்துல கேட்போம், நீ யார், எதுக்கு இவங்க உடலுக்குள்ளே வந்த, ஏன் வந்த கேட்கும்போது அது காரியத்தை சொல்லும். நான் இதனால் வந்தேன், இப்படி வந்தேன், இவன் ரோட்டில் தனியாக போயிட்டு இருந்தான் அதனால் உள்ளே பூந்துட்டேன், இப்படிலாம் பிசாசு சொல்லும். நாங்கள் ஒரு இடத்துல போகும்போது மனைவியோடைய அவங்க நண்பரை பார்க்க போகிற இடத்துல நீங்கள் பாஸ்டர் தானே வந்து ஜோமனை வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. நாங்களும் சரி ஜோமன்லான்னு போகும்போது போய் ஜோமனும்போது அவங்களுக்குள்ளே அந்த பிசாசு ஆட ஆரம்பிச்சிருச்சு. பிசாசு ஆட ஆரம்பித்த உடனே அது சர்பத்தின் ஆவி. அது சர்பமாக வெளியே போயிடுச்சு. அப்படியே நவுந்து போயிட்டாங்க. அவங்க வெளியே போயிட்டு அந்த பிசாசு சொல்லுது, நீ யார் அப்படின்னா, நான் அந்த மரத்து மேலே இருப்பேன். பிசாசு சொல்லுது, நான் அந்த மரத்து மேலே இருப்பேன். எதுக்கு இவங்க உடலுக்குள்ளே வந்த உடனே வெளியே போ, நீங்கள் வரீங்கன்னு என்ன சொல்லிட்டா வரீங்க அப்படின்னு கேட்குறது. நீங்கள் வரீங்கன்னு எனக்கு என்ன தெரியாது, இல்லை நான் இவங்க இன்றைக்கி ஓடி போய் ஒளிஞ்சிருப்பேனே. பிசாசு பேசுது. அது பேசுகிறது யார் ஒன்று அனுப்புனானா, என்னை அனுப்புனது துரைன்னு. துரையா? யார் அந்த துரை? யாரதோ அந்த 3வது தெருவில் இருக்குது. இதெல்லாம் பிசாசு பேசுது. நாங்கள் கேட்குறோம். சொல்லுது, துரை அந்த 3வது தெருவில் இருக்கோம். 3வது தெருவில் இருக்கிற துரை தான் என்னை ஏவி விட்டான், அதான் நான் வந்தேன். நீ துரைக்கிட்டே இப்போ போயிடுற, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டி ஜோமனும் அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. இப்போ என்ன செய்து பிசாசு தான் யாருன்றதை சொல்லுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன். இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஊமையான மனுஷன். இப்போ பிசாசு பேசுனா, நான் துரைக்கிட்டேருந்து வந்தனால நீ துரைக்கிட்டே திரும்ப நம்ம அனுப்பி விட்டோம். அது பேசிச்சு சொல்லிச்சு, நம்ம அனுப்பிட்டோம். நீ எங்கேருந்து வந்த, என்ன அவன் தான் ஏவி விட்டான், நீ அவன்கிட்ட போ, நம்ம அனுப்பி விட்டுருவோம் ஜோமணி. இந்த ஊமை அந்த பிசாசு. ஆண்டவர் எப்படி அதை விரட்டி இருப்பார்? சரி, ஆண்டவர் விரட்டுறதை விடுங்க, இந்த மனுஷர்களுக்கு எப்படி தோணி இருக்கும்? அவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான், அவனால் பேச முடியல. பேசுனாதான் அது யார், என்ன, எதுக்கு வந்தது, ஏன் வந்ததுன்னு அது தெரிஞ்சு அதை நம்ம விரட்ட முடியும் இயேசுவின் நாமத்தில். இப்போ ஊமையான பிசாசு. ஆனால் அந்த மனுஷனுங்களுக்குள்ளே இருந்த பாரத்தை பாருங்கள், வாசிப்போம். ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும். என்ன செய்யறவங்க? யார் கொண்டு வந்தார்கள்? அந்த கொண்டு வருகிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ அடுத்த வசனத்தை வாசிப்போம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசிட்டான். இப்போ இயேசுவா இருக்கவும் பிசாசை வந்து நீ யார், எங்கேருந்து வந்தன்னா கேட்கல. இயேசு அதட்டினோன்னு பிசாசு போயிருச்சு. ஊமையன் இப்போ பேசிட்டான். இது எதனால் இயேசு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அந்த கொண்டு வந்தார்கள்ல, அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து. இந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவனுடைய அவனுடைய விசுவாசத்தை பார்த்துல. ஏன்னா அவனால் பேசவே முடியல. அந்த கொண்டு வந்தார்கள்னு அந்த வசனம் இருக்கு பாருங்க, அந்த இருதயம் உங்களுக்கு இருக்கணும். நீங்களும் இப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு வரணும் சபைக்கு. உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்வார். நீங்கள் கொண்டு வரணும் சபைக்கு. நீங்கள் கொண்டு வர அந்த விசுவாசத்தை பார்ப்பார். திமிர்வாதக்காரன் தானே, திமிர்வாதக்காரன். இயேசு ரொம்ப கூட்டத்தில் இருக்கிறது, இடம் இல்லை, ஓட்டை பிரித்து 4 பேர் என்ன செய்கிறான், திமிர்வாதக்காரனை ஓட்டை பிரித்து உள்ளே இறக்குறான். அந்த இடத்துல வசனம் இருக்குது. அதே எத்தனாவது அதிகாரம் அது? திமிர்வாதக்காரன். லூக்கா 5:20 வாசிப்போம். லூக்கா 5:20 தானே அது தெரியுமா? டக்குன்னு எடுக்கணும் எந்நேரம். லூக்கா 5:20. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். போதும். யாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார்? 5:20 வாசிப்போம். அவர்களுடைய விசுவாசம். யார் அவர்கள்? அந்த 4 பேர் திமிர்வாதக்காரனை கட்டில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கும் நீங்கள் 4 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்ப்பார். இயேசு அந்த விசுவாசத்தை கண்டுன்னு வசனம் இருக்கு. அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்குறார்.
நீங்கள் பெண்களாக 4 பேர் கூடி ஜெபிக்கும் போது விசுவாசமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம் சபையாக 4 பேர் கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 4 பேராக நம்ம இருக்கணும். இந்த 4 பேராக நீங்கள் கூடி விசுவாசமாக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் மாற்றுவார். அடுத்த காரியமாக எதிர்ப்பின் மத்தியிலும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். நெகேமியா எழுதின புஸ்தகமும் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஒரு சம்பவம் இந்த இடத்துல. நெகேமியா எழுதின புஸ்தகமும் 7வது அதிகாரம், ஆமென், 4வது அதிகாரம் 7வது வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் வளர்ந்து ஏறுகிறது என்றும். இங்கே ஒரு அலங்கத்தை கட்டுறாங்க. ஒரு சபையினுடைய ஒரு அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. இப்போ இந்த அலங்கத்தை கெட்டுற வேலையில வளர்ந்து வருகிறது என்று வாசிப்போம். இடிக்கப்பட்ட இடங்கள், அந்த இடிக்கப்பட்ட சுவர்களுடைய இடங்கள் எல்லாம் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும், ஒரு நபர் சன்பலாத்தும், தொபியாவும், இன்னொரு ஆளு தொபியாவும், அரபியரும், இன்னொரு சில கூட்டம் அரபியரும், அம்மோனியரும், அடுத்த சில கூட்டம் அம்மோனியரும், அஸ்தோத்தியரும், இன்னொரு கூட்டம் அஸ்தோத்தியரும் கேட்டபோது இந்த செய்தியை கேட்கிறாங்க. சபை கட்டப்படுகிற செய்தியை கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எப்போ ஒரு சபை வளர்ந்து வருகிறதோ, எப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருகிறீங்களோ எரிச்சல் ஆவாங்க. நீங்க வளர்ந்துட்டீங்கனாலே எரிச்சல் ஆகிறாங்க. சில பேர் நம்மளை பார்த்து எரிச்சல் ஆகுறாங்கன்னா காரணம் இல்லாம நம்ம வளர்ந்து வருகிறோன்னு அர்த்தம். இந்த சபை கட்டப்படுதுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சன்பலாத்து, தொபியா, இன்னொரு ஒரு சில கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம்லாம் என்ன செய்யுது? எரிச்சல் ஆகுறாங்க. நம்ம வளர்ந்து வருகிறோம், அடைப்பட்டு போய் இருக்கிற இடமெல்லாம் கட்டப்பட்டு வருகிறதுன்னு எதிர்ப்பு வருது. அவனுக்கு பிடிக்கல. நீங்கள் வளர்ந்து வர்றதை அந்த மனுஷர்களுக்கு பிடிக்கல. 8வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். எப்ப நீங்க வளர்ந்து வருகிறீங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபைகளில சபை வளர்ந்து வருதோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். முதல்ல எரிச்சல் ஆகிறான், 2வது தடுக்கிறான். ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? ஏன்டா எரிச்சல் ஆகிற நம்ம சட்டையை பிடிச்சி சண்டை போடணுமா? இல்லை ஏன்டா கட்ட விட மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சண்டை போடணுமா? ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இந்த கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆமென், எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறோம். எரிச்சல் அடைகிறான், கட்ட விட மாட்டான், அடிச்சிருவன்றான், மிரட்டுறான், 4 கூட்டமும் பிரிஞ்சிருக்கிறான். இவ்வளோ எதிர்ப்பு மத்தியிலும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நாங்களோ எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். போய் சண்டை போடலை. ஏன் நீ தடுத்துறன்னு போய் கேட்கல, பிரச்சனை பண்ணலை. தேவனை நோக்கி ஜெபம் பண்ண. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கணும், கர்த்தர் அவைகளை செய்வார். ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்வார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான், இப்போ அந்த நெகேமியா என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடத்திலும் மேடுகளிலும் அதன் மேட்டு மேலையும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் கத்தி, ஈட்டி, வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களையும் குடும்பமாக நிறுத்தினேன். மொத்த எதிர்ப்பு வருது. நீ கட்டக்கூடாது, நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லும்போது நெகேமியா சண்டைக்கு போகாமல் என்ன செய்கிறாருன்னா, நியாயப்படி என்ன செஞ்சுருக்கணும்? இவர் யுத்தத்துக்கு ஆளுங்களை ரெடி பண்ணியிருக்கணும். ஆனால் நெகேமியா அதை செய்யலை. பள்ளத்தில் இருக்கிற ஜனங்கள், யுத்த வீரர்களை தேர்ந்தெடுக்கலை.
சில ஜனங்களை தேர்ந்தெடுத்து குடும்பமாக நிறுத்துறார். ஆமென். நாமளும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். யுத்தத்துக்கு யாரை நிறுத்தணும்? ஆட்களை கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. யுத்தத்துக்கு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது குடும்பமாக நிறுத்தினாலும் வசனம் இருக்குது. அதனால தான் கர்த்தர் 60க்கு 60 மணி நேரம் 60 குடும்பம்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். இதில் நம்ம விசுவாசமாய் ஜெபிப்போமானால் குடும்பமாய் நிறுத்தப்படுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவார். இப்போ இந்த சர்ச்சில் இவ்வளோ பேர் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் குடும்பமாக வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏஓ விஓ குடும்பமாக இங்கே வராங்க, ஒரு ஜட்ஜு குடும்பமாக வராங்க. யாராவது நம்மளை எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. ஏன்னா ஜட்ஜே இங்கே தான் இருக்கிறார், ஜட்ஜே சபையில் தான் இருக்கிறார். குடும்பமாக நிறுத்தினார்கள். 60 குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த 60 குடும்பம், ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட குடும்பத்தை தர சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த 60 குடும்பத்தை நாங்கள் சந்திக்க உதவி செய்யும் சொல்லி நாங்களோ எதிர்ப்பின் மத்தியிலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், கடைசியாக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிப்போம். ஒரு அப்பொழுது எலியா ஆகாப்பை நோக்கி 1 ராஜாக்கள் 18:41 ஆகாப்பை நோக்கி நீர் போல் போஜனம் பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆமென். 42வது வசனத்தை வாசிச்சோன்னா, ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி கரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறார். இயற்கைக்கு மாறாய் விசுவாசம் உள்ள ஜெபம் மாற்றும் என்கிறதுக்கு அடையாளமே இந்த சம்பவம். இயற்கையே நம்மளால் மாற்ற முடியும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் மழை வரணும். இப்போ சுற்றி வெயில் அடிக்குது. இப்போ எலியா சொல்கிறார், நீர் போய் போஜனம் பண்ணுன்ற. ராஜாவை சொல்கிறார், நீ போய் சாப்பிடு. 42வது வசனம், ஆகா போஜனம் பண்ண போனான். அவன் சாப்பிட சொன்னா ராஜா சாப்பிட போயிட்டான். அப்போ எலியா என்ன செய்கிறாரு? கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. முகம் முழங்காலில் படிதுன்னா இன்னைக்கு யோகாவில் அதெல்லாம் சொல்லித்தரான். இப்படி குனிஞ்சு இப்படி படுத்தா என்ன ஆகுது? இது ஒரு அந்த ஆசனம் இந்த ஆசனம்ன்றான். ஆனால் எலியா எப்படி ஜெபிக்கிறாரு? முகம் முழங்காலில் படியுது. அப்படின்னா சி டைப்பில் ஜெபிக்கிறார். இதுதான் தாழ்மையான ஜெபத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. ஆமென். அவர் சி டைப்பில், அப்படின்னா சீனா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு ஜெபம். அப்படி முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபிக்கிறார். இப்போ ஊழியக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, போய் வானத்தை பாரு, நான் ஜோம் பண்ணுறேன், என் விசுவாசம் உள்ள ஜெபத்தில் இயற்கை மாறப்போது, மழை வரப்போது, நீ போய் வானத்தை போய் பாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆமென், தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். இப்போ அந்த வேலைக்காரன் போய் பார்க்குறான், ஒன்றும் இல்லை என்றான். இப்போ எலியா சொல்கிறார், விசுவாசத்தை விடலை, நீ இன்னும் 7 வாட்டி போய் பார், நீ இன்னும் 7 வாட்டி போய் பார். 7ஆம் தரம் அவன் பார்க்கும்போது ஆமென், கருமேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, அற்புதம் செய்ய ஆரம்பிச்சது. உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் இயற்கைக்கு மாறான ஜெபம். நீங்கள் விசுவாசமாக இயற்கைக்கு மாறாய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இயற்கையை மாற்ற முடியும். காற்றையும் கடலையும் அதட்டினவர் அவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ஜெபிக்கிறவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஜெபிக்கிறேன்னா நான் ஜெபிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றை அதட்ட முடியுமா? கடலை அதட்ட முடியுமா? அவர் அதை அதட்டுறார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்பட்டது என்று வசனம் இருக்குது. அப்படிப்பட்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ இயற்கை மாறும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து போகும். ஒரு பாதிரியார் அம்மா இருந்தாங்களாம். இந்த வசனத்தை ரொம்ப அவங்கள டச் பண்ணிடுச்சான். விசுவாசத்தை பார்த்து மலையை பார்த்து போக சொன்னால் மழை போகுதுன்னா அப்போ அவங்க ஜோமுனாங்களா விசுவாசமாக, அவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த மழை போகணும் அப்படின்னு சொல்லி.
அவங்க ரொம்ப நாளாக விசுவாசமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, பல வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க விசுவாசமாக. கடைசியாக கூட இருந்தவங்க சொன்னாங்களா, இந்த அம்மா என்ன பைத்தியக்காரித்தனமாக அது ஏதோ வசனத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. ஒரு நாள் வந்து திடீர்னு பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த மலையை டெஸ்ட் எடுக்கும்போது, நம்ம இந்த மலையை தகர்க்கப்படணும், இந்த இடத்துல இந்த மலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதை வெடி வச்சு அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அந்த மலையே இல்லாத அளவுக்கு தகர்த்து போட்டாங்களாம். நம்ம நினைக்கிற ஜெபத்தில் மலையை பெயர்க்க பண்ணுவாருன்னா ஆண்டவர் வந்து கையில் தூக்கி இப்படி வச்சுருவார். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர் வேறு விதமாக செய்கிறார். எப்படி அரசாங்கத்தின் மூலியமாக அந்த மலை இல்லாமல் ஆக்கி போடுறார். ஆண்டவர் செய்வார்னா அது நிச்சயமாக செய்வார். உங்கள் ஜெபத்தில் அந்த விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். இந்த விசுவாசத்தில் ஜெபிக்கும் போது ஒரேடியாக நம்ம அதில் வளர்ந்துட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வளர முடியும். 3 வருஷம் நான் வேதாகம கல்லூரி படிக்கும்போது ஆண்டவர் என்னை அப்படி தான் வளர்த்தார். முதல்ல ஒரு சோப்புக்காக ஜெபம் ஆண்டவர் ஒரு சோப்பு கொடுத்தார். சோப்பு இருக்காது, அடுத்த வேலைக்கு சோப்பு இல்லை, நான் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாதுன்னு இருக்கிறோம். அப்போது ஜெபம் பண்ணும்போது ஜெபிச்சுட்டு கீழே வரேன், ஒரு பையன் வந்து சொல்கிறான், அண்ணா என்கிட்ட 2 சோப்பு இருக்குண்ணா, ஒரு சோப்பு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன் நான் தெரியாமல், நீங்கள் வச்சுக்கோங்க. நான் மேலே ஜெபம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். சின்ன சின்ன விஷயந்தான், அதில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். செருப்பு தேஞ்சு போயிடுச்சு, ஓட்டை விழுந்துருச்சு பைபிள் கலையில், அது ஒரு இதனால நானும் வந்து நினச்சேன், என்னடா செருப்பு தேஞ்சு போயிடுச்சு, வாங்கி யார்கிட்ட போய் காசு கேட்க முடியும், இது கேட்க முடியும் சொல்லி இந்த செருப்பை அவுத்து விட்டுட்டு நான் நைட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டு அதை ஒரு பெருசாக எடுக்கலை. இதை யாரோ நோட் பண்ணியிருக்கிறாங்க. என் செருப்பை வந்து ஓட்டை விழுந்தது யாரோ எப்போவோ நோட் பண்ணி வச்சு நான் படுத்திருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு புது செருப்பை வாங்கி கொடுத்துட்டு போனேன். சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவர் வளர்க்கிறார். விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். இதில் வளர 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 என்னாச்சுன்னா ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தில் நிற்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த இடத்துக்குள்ளே வரும்போது அப்படி தான். இங்கே சுற்றி செவ்வறு கிடையாது, உள்ளே ஃபுல்லாக முள் செடிகள்லாம் இருக்கும். இங்கே அம்மாவுக்கு தெரியும், அவங்க வீட்டில் தான் வந்து நான் தான் வந்து தண்ணி ஊற்றுவேன். அப்போ இந்த இடம்லாம் கெட்டப்படலை. ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இல்லை. இந்த இடத்துல நிறைய ஊழியக்கார் வந்தாங்க. இந்த இடத்துக்கு ஊழியரை போடுறதுக்கு ஸ்தாபனம் நியமிக்கப்பட்டேன். நான் தான் அந்த ஊழியரை கூட்டிகிட்டு வருவேன் இந்த இடத்த காட்டுறதுக்கு. அப்போது எனக்கு தெரியாது ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வைப்பார். அந்த ஊழியர்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, இது என்ன இடம், இது ஒரு முள் இதுக்குள்ளே இருக்குது, இது எப்படி யார் வந்து இங்கே ஊழியர் செய்வான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் என்னத்தை பார்த்தார்ல, விசுவாசமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ஊழியரை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒரு நாள் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது சாப்பாடு தீஞ்சு போயிடுச்சு. பணம் வச்சுருக்கிறவன் போய் சாப்பிட்ருவான். என் கையில் அன்றைக்குன்னு பார்த்து காசும் கிடையாது. இந்த சாப்பாடு தீஞ்சு போச்சு, பசி. ஏன்னா நான் வெளியில் ஊழியை பார்த்துட்டு வந்துட்டேன், கையில் காசு இல்லை. எப்படி சாப்பிட முதல்ல ஆண்டவர் சாப்பாடுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவத்தை அங்கே தான் கொடுத்தார். பசியினுடைய அனுபவத்தை என் வாழ்க்கையில். அப்போது எனக்கு என்ன செய்கிறது தெரில. போகிறவன் எல்லாம் அவன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான் சாப்பிட. நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். ஒரு ஆள் கூட வந்து நீ வரியா சாப்பிடன்னு கேட்கலாம். ஆனால் அவன் சாப்பிட தான் போகிறான். ஏன்னா இங்கே மெஸ்ஸில் சாப்பாடு இல்லை, காலேஜில் என்ன செய்யறதில்ல. கண் கலங்கிட்டேன். முதல்ல ஆண்டவர் அந்த அனுபவத்துக்கு நேரம் நான் இது பண்ணார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சாப்பாடுக்காக நான் அழுவலை, இத்தனை பேர் போகிறாங்க, ஒரு ஆள் வந்து நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, வருத்தம் இல்லை ஆண்டவரே, உமக்காக அந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு சோறு இல்லைனாலும் நான் தண்ணி குடிச்சு நான் விசுவாசமாக படுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சின்ன ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு நான் போய் ரூமில் படுத்துட்டேன். ஒரே ஒருத்தன் வந்தான். ரூமில் லைட் எரிகிறத பார்த்து நேராக வந்து என்னை கூப்பிட்டு ஜான்சன் வா சாப்பிட போகலாம். நான் கேட்டேன், உனக்கு யார் சொன்னேன் நான் சாப்பிட்லன்னு சொல்லி, உனக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்லன்னு? இல்லை நான் கீழே நின்றேன், எனக்கு ஏதோ தெரியல உணர்வாக இருந்தது, அந்த மேலே ரூமில் லைட் எரியுது, போய் கூப்பிடுறவனு என் உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருந்ததுனால நான் வந்து கூப்பிட்டேன்னு சொல்லி. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் அந்த விசுவாசத்தில் நிற்கும்போது ஆண்டவர் உதவி செய்வார். அந்த விசுவாசம் தான் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வீட்டில் இன்றைக்கும் அதை நாங்கள் கடைப்பிடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனால் அந்த விசுவாசத்தில் பலப்படும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்.
அப்படி தான் ஒரு பழைய சைக்கிளை வச்சுருந்தேன். அதை வச்சு திருவஞ்சேரியிலேருந்து கேம்ப் ரோடு 6 கிலோமீட்டர் தினைக்கும் மெரிச்சு போகணும் சபைக்கு. அது ஒரு பழைய சைக்கிள். அந்த சைக்கிளை கொடுத்தவர் ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா சைக்கிள் பத்திரன்னார், நீ ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு கொடுத்துட்டு வேற போகணுன்னாரு. அது அந்த சைக்கிள் மெரிச்சா டர்ன்னு ஒரு சவுண்டு வரும். எனக்கு ரோட்டில் போகும்போது வருத்தமாக இருக்கும். ஏன்னா அதே ரோட்டில் துன்மார்க்கமாக நான் எத்தனை நாள் இந்த பைக்கில் வேகமாக போயிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி என்னை பார்க்குறவன் ஒருத்தர் கேட்டாங்க, என்ன ஜான்சன் இயேசுவை ஏற்றுக்கிட்ட, என்ன இயேசு நான் சைக்கிளில் போஸ்டாரா, இயேசுவை ஏற்றுக்கு முன்னாடி பெரிய வண்டியில் வேகமாக போவேன் அப்படின்றான். பார்க்குறவங்கள நான் அதை தான் கேட்குறான். நான் சைக்கிளில் போகிறேன் ஜான்சன், இவனுங்களுக்காகவே மாஸ்க்கு போட்டுட்டு போவேன். சரி அவமானமாக இருக்கே, வாலிப பையனாக இருக்கிறேன்னு இப்படி ஒரு ஓட்ட சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறோமேன்னு சொல்லி இப்போ விசுவாசத்தை விடலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரை நீர் எனக்கு தருவீர், நீ எனக்கு செய்வீர்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் பிரசாந்த் வீட்டிலேருந்து அந்த பழைய சைக்கிளோட நல்ல ஒரு சைக்கிளை கொடுத்தாங்க. அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போனேன். அதுலேயும் கால் வலிக்கும், தினைக்கும் ஊழியத்துக்கு போயிட்டு வரணும். அப்போது விசுவாசத்தை விடலை. ஓட்ட சைக்கிளை கொடுத்தீரு, இப்போ கீர் சைக்கிளை கொடுத்துருக்கிறீரு, நாளைக்கு எனக்கு என்ன செய்வீர், வண்டியை கொடுப்பீரு, இதே ரோட்டில் நான் போக ஆண்டவர்னு விசுவாசமாக இருந்தேன். இன்றைக்கி அந்த ரோட்டில் நாங்கள் போயிட்டு வரோம், அதே கலரில் ஆண்டவர் வாகனத்தை கொடுத்துருக்குறாரு. இதுக்கு மேலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, அட என்னப்பா நமக்கு என்னப்பா செய்ய போகிறாரு அப்படி சொல்லக்கூடாது, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு இருக்கணும். நேற்று நான் என் மனைவி பேசும்போது அதுதான் நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை தலைமைத்துவத்தில் கொண்டு வருவார் அப்படின்னு. நான் சொன்னேன், எப்பா நீ வந்தாலும் வருவ நீ அப்படின்னு. கொண்டு வருவாருன்னு சொல்லு. விசுவாசமாக நம்ம சொல்லும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்மளால எங்கே முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது முடியாது. என்னால் முடியும், ஃபேஸ் பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ரேஷன் கடையில் நின்று எனக்கு பருப்பு வாங்க தெரியாது, எத்தனை திட்டு வாங்கியிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். வெங்காயம் வாங்க தெரியாமல் திட்டு அடி வாங்கியிருக்கிறேன், தக்காளி வாங்க தெரியாமல் திட்டு அடி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நல்ல தக்காளியை பார்த்து எடுத்து போகிற அளவுக்கு ஆண்டவர் விசுவாசத்தில் உருவாக்கியிருக்கிறார், குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு. அப்படி உருவாக்குவார் ஆண்டவர். நீங்கள் விசுவாசத்தில் இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மகனை பார்க்குறேன், நினச்சிப்பா இப்போ ஃப்யூச்சரில் அவன் பைக்கில் சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், காரில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன்ல, சின்னவனாக வந்தான், இன்றைக்கி காரில் வரான், அவன் சபைக்கு நல்லா படித்தான், நல்லா இருக்கிறான், இன்றைக்கி சர்ச்சுக்கு வரான் காரில். விசுவாசமாக இருக்கும்போது ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாக அதில் எந்த ஒரு காரியத்தை தடையை உண்டு பண்ண மாட்டார். நீங்கள் விசுவாசம் இருக்கணும், அதை விடாதீங்க. என் பையன் மாறுவான், என் குடும்பம் ரட்சிக்கப்படும் நீங்கள் நினைங்க, ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். அற்புதத்துக்கு நிறைய கொண்டு செல்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் சமூகத்தில்.